அதான் பசிச்சதுன்னா உடனே தட்டை தூக்கிட்டு வந்து உரிமையே சாப்பிட வந்துடுவியா? உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத உங்க வீட்டுல வந்து தங்கிக்கிட்டு இப்படி கிச்சன் வரைக்கும் வந்திருக்க. அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? இப்படி எல்லாம் இனிமே கிச்சன் கூட வரக்கூடாது சொல்லிட்டேன். நாங்க சாப்பிட்டது போக மிச்சம் மீதி இருந்தா நாங்க உங்களுக்கு தருவோம். அதை வாங்கி தின்னுகிட்டு அமைதியா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கிச்சன் பக்கம் வர வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, புரியுதா? பண்ணாரு. அவர் மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு எனக்கு. எனக்கும் தான்க்கா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே நெஞ்சு புடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரு. இப்ப யார் இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்றது? அவர் மட்டும் இருந்திருக்கணும். அந்த ஆளை நான் உண்டலன்னு பண்ணிருப்பேன். இத்தனை வருஷமா தப்பே பண்ணாத மாதிரி எப்படி எல்லார்கிட்டயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இத்தனை வருஷமா தப்பே பண்ணாத மாதிரி எப்படி எல்லார்கிட்டயும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு பாத்தியா? எல்லாம் தலை எழுத்து. தேங்க்ஸ். சிந்து, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நாங்க உன்னை கடிச்செல்லாம் சாப்பிட மாட்டோம். நீ வா. சொல்லுங்க. உன் முழு பேரே சிந்து தானே? ஆமா. உனக்கு அப்பாக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கிற விஷயம் எப்ப தெரியும்? சும்மா சொல்லு, திட்டலாம் மாட்டோம். நான் 10th படிக்கும் போதுதான் தெரிஞ்சது. ஓ, அப்பதான் தெரிஞ்சதா? எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? அம்மாவும் அப்பாவும் ஒரு முறை சண்டை போட்டாங்க. அப்பா ஒரு முறை கொடைக்கானலுக்கு போயிட்டாரு. திரும்ப கத்தாருக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆக்கிட்டாரு. அப்ப அம்மா அதுக்காக தான் சண்டை போட்டாங்க. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டைம்ல எனக்கு பெருசா எதுவுமே புரியல. போக போகதான் எல்லாம் தெரிஞ்சு அப்பதான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்பா எங்களை பத்தி எல்லாம் உங்ககிட்ட பேசுவாரா? நிறைய பேசுவாரு. உங்க எல்லாரோட போட்டோவை காமிச்சும் உங்களை பத்தி எல்லாம் சொல்லுவாரு. அதெல்லாம் கேட்க உனக்கு கடுப்பாவே இல்ல? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அப்பா உங்க அம்மாவை எப்ப கல்யாணம் பண்ணாரு? அக்கா, இப்ப இந்த கேள்வி ரொம்ப முக்கியமா? நீ சும்மா இருடி. நீ சொல்லு. சாரதா பெரியம்மாவை கல்யாணம் பண்ணி 1-2 வருஷத்துலயே எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு.